விஷப்பாம்புகள் பிடிக்க மத்திய வனத்துறை இன்னும் அனுமதி வழங்காததால் பழங்குடி இருளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு சுற்றுலா பயணிகள் வருகையும் சரிந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வடநெம்மேலி பகுதியில் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை சார்பில் கொடிய விஷமுள்ள பாம்புகளிடம் இருந்து விஷம் எடுக்கும் பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. இங்கு பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள பழங்குடி இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 350 பேர் பாம்பு பிடித்து இந்த பாம்பு பண்ணைக்கு கொடுத்து வருகின்றனர். இந்த பண்ணைக்கு கொண்டு வரப்படும் நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன் ஆகிய 4 விஷ பாம்புகள் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் விஷத்தை அரசின் உதவியுடன் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். அங்கு பாம்பு விஷத்திலிருந்து பாம்பு விஷ முறிவு மருந்து மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாம்பு இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு 3 மாதங்கள் மூடப்பட்ட பாம்பு பண்ணை கடந்த ஜூன் மாதம் திறக்கப்பட்டது. கட்டு விரியன், சுருட்டை விரியன் வகை சார்ந்த பாம்புகளை வைத்தே செயல்படும் பாம்பு பண்ணையில் அவை இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து காணப்படுகிறது. நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்புகள் பிடிக்க மத்திய வனத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்காததால் பாம்பு பிடிக்கும் பழங்குடி இருளர்களும் போதிய வருமானம் இல்லாமல் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். எனவே மத்திய வனத்துறை நிர்வாகம் பாம்புகள் பிடிக்க அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் பாம்பு பிடி பழங்குடி இருளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.